வணக்கம். நாம இன்னைக்கு நீங்க கொடுத்த தகவல்களை வச்சு திருநெல்வேலி பக்கம் இருக்கிற பாபநாசம் கோயில பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலான்னு இருக்கோம். ஆமா, அம்பாசமுத்திரம் கிட்ட தாமிரபரணி ஆத்தங்கரையில இருக்கிற ஒரு முக்கியமான கோயில் அது. ஆமா, அதோட வரலாறு, புராண கதைகள், அப்புறம் அதோட சிறப்புகள் இதெல்லாம் பத்தி பேசலாம். சரி. முதல் விஷயமே பாருங்க, இந்த கோயில் கிட்டத்தட்ட 2000 வருஷம் பழசுன்னு சொல்றாங்க. ஆஹா. ஆமா, கேக்கும்போதே பிரமிப்பா இருக்குல்ல. ம். அந்த பழமையே அதோட ஆழமான வரலாத்த சொல்லுது. அதிலிருந்தே ஆரம்பிக்கலாமா? தாராளமா. அதோட புராணங்களும் பாருங்க, இந்த கோயிலுக்கு ஒரு தனி இடத்த கொடுக்குது. என்ன மாதிரி புராணங்கள்? முக்கியமா சொல்றது அகத்திய முனிவர் பத்தினது. அவருக்காக சிவபெருமானே இங்க திருவண கோலத்துல காட்சி கொடுத்தாராம். ஓ, அப்படியா? சிவபெருமான் கல்யாண கோலத்திலையா? ஆமா. அது மட்டும் இல்ல, அதே அகத்தியர் தான் தான் கமண்டலத்துல இருந்து புனித நீரை விட்டு நம்ம தாமிரபரணி நதியே உருவாக்குனாருன்னு இத குறிப்புகள் சொல்லுது. அடையப்பா! அப்போ அகத்தியருக்கும் இந்த இடத்துக்கும் பெரிய தொடர்பு இருக்கு. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. நிச்சயமா. அச்சா, இந்த ஆத்தோட பேரு இல்ல அதோட தன்மை இதுக்கும் கோயிலோட பாபநாசம்ங்கிற பேருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஆஹா, சரியான கேள்வி கேட்டீங்க. அங்கதான் விஷயமே இன்னும் சுவாரஸ்யமா இருக்கு. சொல்லுங்க. இந்த தாமிரபரணி ஆத்து தண்ணி இருக்கே, அதுல குளிச்சா மக்களோட பாவங்கள் எல்லாம் போயிடும்னு ஒரு வலுவான நம்பிக்கை. ரொம்ப காலமா இருக்கிற நம்பிக்கை. ஓ, பாவங்கள போக்குற சக்தியா? ஆமா. அதனாலதான் பாவம் பிளஸ் நாசம் அது சேர்ந்து பாபநாசம் அப்படிங்கிற பேர் இந்த ஊருக்கு வந்ததா சொல்றாங்க. அந்த பேரே ஒரு பெரிய அர்த்தத்தை கொடுக்குது பாருங்க. சரி சரி, பாவம் நாசம், புரியுது புரியுது. அப்போ அந்த பேருக்கே ஒரு ஆன்மீக காரணம் இருக்கு. ஆமா, இது வெறும் பேர் இல்ல, ஒரு நம்பிக்கையோட அடையாளம். புரியுது. ஆக அகத்தியர், தாமிரபரணி ஆறு, அப்புறம் இந்த பாவத்தை போக்குற நம்பிக்கை எல்லாமே ஒன்னோட ஒண்ணு பிணைஞ்சிருக்கு. கோயிலோட முக்கிய சாமிகள் பத்தி என்ன சொல்றாங்க? இங்க மெயின் சாமியா இருக்கிறது பாபவிநாச சுவாமி, அதாவது சிவன், அப்புறம் உலகாம்பிகை அம்மன். கோயில பாத்தீங்கன்னா அந்த சிற்ப வேலைப்பாடுகள் ரொம்ப அழகா இருக்கும். அதுவும் இல்லாம கோயிலுக்கு முன்னாடியே தாமிரபரணி ஆறு ஓடுறது, அது ஒரு தனி அழகு. ஆமா, அந்த சூழலே ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா. குறிப்பா இந்த ஆத்துல நீராடுறது ரொம்ப விசேஷமா மக்கள் கருதுறாங்க. அப்போ தரிசனம் மட்டும் இல்ல, குளிக்கிறதுமே வழிபாட்டோட ஒரு அங்கம் மாதிரி. சிறப்பு பூஜைகள், திருவிழாக்கள் பத்தி ஏதாவது தகவல் இருக்கா? இருக்கு. குறிப்பா சொன்னோம்னா சித்திரை மாசம் முதல் தேதி, ஆடி அமாவாசை, தை அமாவாசை, அப்புறம் கார்த்திகை தீபம், இந்த நாட்கள்ல ரொம்ப விமரிசையா விசேஷ பூஜைகள் நடக்கும். ஓஹோ. அன்னைக்கு முறையா அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணினா மனசுக்கு அமைதி கிடைக்கும், இறைவனோட அருள் கிடைக்கும்னு பக்தர்கள் ரொம்ப நம்புறாங்க. இவ்வளவு சிறப்புகள் இருக்கிற இந்த கோயிலுக்கு போறது சுலபமா? எப்படி போறது? போக்குவரத்து வசதி எப்படி? பயண வசதி பத்தி பார்த்தா உங்க குறிப்புகள்ல நல்லாவே இருக்கு. பக்கத்திலே அம்பாசமுத்திரம் ரயில் நிலையம் இருக்கு. எவ்வளவு தூரம் இருக்கும்? ஒரு 6 கிலோமீட்டர் தூரம் தான். திருநெல்வேலியிலிருந்து தென்காசி வழியா நிறைய ரயில்கள் வருது. ஓகே. ட்ரெயின் இல்லாம? அதுவும் பிரச்சனை இல்ல. திருநெல்வேலி, தென்காசி, அம்பாசமுத்திரம்னு பக்கத்து ஊர்கள்ல இருந்து நிறைய பஸ் இருக்கு. இல்லனா காரு, வேன் வச்சும் சுலபமா போயிடலாம். சரி சரி. அப்ப போறது வரது ஒண்ணும் பெரிய கஷ்டம் இல்ல. ஆமா, போக்குவரத்து நல்லாவே இருக்கு. அருமை. அப்போ ஆன்மீகமா போறவங்களுக்கு மட்டும் இல்ல, சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்த பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு நல்ல சாய்ஸ். கரெக்டா சொன்னீங்க. சுருக்கமா சொல்லணும்னா இந்த தகவல்களை வச்சு பார்க்கும்போது பாவநாசங்கிறது வெறும் கோயில் இல்ல, அது வரலாறு, புராணம், இயற்கை அழகு, பக்தி எல்லாம் சேர்ந்த ஒரு கலவை. ஆமா. சிவனோட அருளை தேடுறவங்களுக்கும் சரி, மன அமைதி வேணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, ஏன் நம்ம தமிழ்நாட்டோட பண்பாட்டையும் வரலாற்றையும் தெரிஞ்சுக்க ஆர்வம் இருக்கிறவங்களுக்கும் இது நிச்சயமா ஒரு முக்கியமான இடம். அதனாலதான் இது தமிழ்நாட்டுல ஒரு முக்கிய புனித தலமா இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆமா, நிச்சயமா. ஆக நாம் இன்னைக்கு பேசினதுல இருந்து பாபநாசம் கோயிலோட அந்த பழமையான வரலாறு, அகத்தியர் தொடர்பு, தாமிரபரணி நதியோட முக்கியத்துவம், அந்த பாவத்தை போக்கும் நம்பிக்கை, அப்புறம் திருவிழாக்கள் எப்படி போறதுன்னு பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த தகவல்கள் உங்களுக்கு ஏன் முக்கியம்னு நீங்க யோசிச்சு பார்க்கலாம். இங்க ஒரு விஷயம் தோணுது பாருங்க. நாம இப்ப பேசின இந்த கோயில், அதோட பேரு பாபநாசம், அப்புறம் அகத்திய முனிவர், இந்த தாமிரபரணி ஆறு, இது எல்லாத்துக்கும் நடுவுல ஒரு ஆழமான தொடர்பு இருக்கு இல்லையா? ஆமா. இந்த தொடர்பு மனசுல வச்சுக்கிட்டு நீங்க அங்க போனா அது வெறும் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர்ற மாதிரி இருக்குமா, இல்ல உங்க அனுபவத்துக்கு அது இன்னும் வேற ஒரு ஆழமான அர்த்தத்தை கொடுக்குமா? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது நேரடியா குறிப்புகள்ல இல்லனாலும் நாம பேசுனதை வச்சு வர்ற ஒரு சிந்தனை.